ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் மெகா ஜூன் போனஸா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்குங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படி இருக்குது, பொருட்கள் வாங்கலாமா, வெறித்தனமாக ஆஃபர்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போட்டுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்ஸ் சரிங்களா. ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் ஒவ்வொரு ஆஃபர் ஈவெண்ட் வரும்போதுமே நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபாதர்ஸ் டே பற்றி பார்த்துலாங்க. ஃபாதர்ஸ் டேவில் நிறையா அப்பாங்களுக்கு தேவையான பொருட்கள், இந்த ட்ரெஸ்ஸு, ஷூஸு இது மாதிரிலாம் அதிகமாக ஆஃபர் விட்டுருக்காங்க. ஏன்னா ஃபாதர்ஸ் டே அதை மென்ஷன் பண்ணி தான் அதிகமாக ஆஃபர் விட்டுருக்குறாங்க. அது தனி கேட்டகரியாக இருக்குது. அடுத்தது ஃபோன்லேயும் அதே போல் ஆஃபர்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா மெகா ஜூன் போனஸா அப்படின்னு சொல்லி ஆஃபர் இருக்குது, அதுலேயும் ஆஃபர் இருக்குது சரிங்களா. அது எல்லா பொருளுக்குமான ஆஃபரு. இந்த ஃபாதர்ஸ் டேக்கு 2 கேட்டகரி இருக்குது சரிங்களா. ஆனால் மொபைல் ஃபோன்ஸுக்கு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி ஆஃபர் தாங்க. அதாவது ரெண்டுமே ஃபாதர்ஸ் டேக்கும் சரி, இல்லை இந்த போனஸ் ஆஃபருக்கும் சரி, நம்மளுக்கு ஒரே மாதிரி ஆஃபர் தான் விட்டுக்கிறாங்க. என்ன அதிகமாக நம்மளுக்கு இந்த ஐஃபோன் 15க்கு ஐஃபோன் 14 ப்ளஸ் இது மாதிரிலாம் ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஏன்னா ஒரு 55,000 58,000 ஐஃபோன் 14 ப்ளஸ் கிடைக்குது, 65,000 ஐஃபோன் 15 கிடைக்குது, இது மாதிரி கிடைக்குது. அப்புறம் நம்மளுக்கு இந்த நியூ லான்ச்சஸ் மொபைலுக்குலாம் ஒரு சில ஆஃபர்ஸ் விட்டுருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட இஎம்ஐ, அதாவது இந்த கிரெடிட் கார்டு அது மாதிரி ஆஃபர்ஸ்க்கு நிறைய பேர் ஆஃபர் விட்டுருக்காங்க. அப்புறம் மொபைல் ஃபோன்ஸ், ஃபேஷன் ஐட்டம், பியூட்டர்ஸ், டிவி அண்ட் அப்ளையன்சஸ், ஹோம் அண்ட் கிச்சன்ஸு, அதே போல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃபர் விட்டுருக்காங்க. நீங்கள் ஏதாவது பொருள் எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாங்க. மொபைல் கேட்டகரிக்கும் சரி, வாஷிங் மிஷினு, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், டிவி, ஏசி இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃபர் விட்டுருக்காங்க. அதிகமாக ஆஃபர் கிடையாது, ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க, ஓகேவான ஆஃபர் விட்டுருக்காங்க. ரொம்ப ஆஃபர்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஆஃபர் வேணுன்னா அடுத்த மாதம் வெயிட் பண்ணுங்க. ஆமாங்க, நம்ம ஜூலை மந்த்து அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு தீபாவளி டைம் பிக் பில்லியன் டேஸ் அப்படின்னு சொல்லி ஆஃபர் ஈவெண்ட், செம்மையான ஆஃபர் ஈவெண்ட் வரப்போகுது. நீங்கள் பெரிய ஐட்டம் எடுக்கணும்னா வெயிட் பண்ணுங்க தீபாவளி டைமு. இல்லை சின்ன சின்ன ஐட்டம் வாங்கணும், இல்லை எமர்ஜென்சிக்கு வாங்கணும்னா தாராளமாக வாங்கிக்கலாங்க. இது குறிப்பிட்ட ஆஃபர் தாங்க. ஏன்னா அவங்க இப்போ 9,000க்கு லான்ச் பண்ணுற ஆஃபர் இருக்குதுன்னா, அங்கே போய் பார்த்தா 11,000 இருக்குது. அது என்ன காரணம்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பேங்குக்கு ஆஃபர் விட்டுருக்காங்க ஓகேங்களா. இது மாதிரி தான் ஆஃபர் விடுவாங்க. எந்த பொருள் வாங்கினாலுமே அந்த பொருள் கீழே அந்த பொருளை கிளிக் பண்ணி அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கஸ்டமர் ரேட்டிங், அதாவது ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாம் பாசிட்டிவாக வந்திருக்கான்னு சொல்லி பாருங்க. மோஸ்ட்லி நிறைய நெகட்டிவ் வந்திருந்தால் அந்த பொருள் வாங்காதீங்க. ஒரு சில இப்போ பாசிட்டிவாக வந்திருக்கு சரிங்களா. பாசிட்டிவாக வந்த பொருளுக்கு தாராளமாக நீங்கள் வாங்கலாங்க. ஏன்னா ஒரு ரிவ்யூ பாருங்கள், ஆல்ரெடி கஸ்டமர் வாங்கி அவங்க ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃபீட்பேக் சொன்னங்காட்டி தான் அந்த பொருள் நல்லா ரீச் ஆகு. நான் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நல்லா ரீச் ஆகுங்க. நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலுமே அதோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக பாருங்கள், அப்புறம் பொருட்கள் வாங்க சரிங்களா. இந்த ஆஃபர் எப்படி இருக்குன்னா ஒரு ஓகேவா இருக்குது, ரொம்பலாம் ஆஃபர் கிடையாதுங்க. ரொம்ப ஆஃபர் வேணுன்னா வெயிட் பண்ணுங்க. அக்டோபர் மந்த், இந்த தீபாவளி மந்த் வெயிட் பண்ணுங்க, வெறித்தனமாக ஆஃபர் வரப்போகுது சரிங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் எப்படி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறது, வேண்டாம் எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டன் எப்படி அனுப்புறது, ரீஃபண்ட் அமௌண்ட் எப்படி வாங்குறது, இஎம்ஐயில் எப்படி பொருட்கள் வாங்குறது தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பை, டேக் கேர்.